வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு போச்சம்மா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் தான், ஆனா இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. நான் முதல்ல இதோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு குடும்பம் புதுசா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்க பகுதிக்கு வராங்க. அந்த பகுதியில இருக்க கடவுள் சிலைய தெரியாம இடிச்சிடுறாங்க. அப்பத்துல இருந்து இவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. இத பண்றது கடவுள் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் நம்புறாங்க. உண்மையிலேயே கடவுள் தான் இந்த விஷயத்த பண்றாங்களா இல்ல வேற யாராவது இந்த விஷயத்த பண்றாங்களான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சாரி, இந்த வெப் சீரிஸோட மீதி கதையா இருக்கும். இந்த வெப் சீரிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரீசன்ட் டைமா என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த சேனல் சரியா போல. இந்த சீரிஸ் சூப்பரா இருக்கும், நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு போல. அதாவது இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கு போல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா இருப்பாரு. பொண்ணு பேரு ஜெசி அப்படின்றது. இவர் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கும் போது மேனேஜர் இருக்கார்ல, சரி இது ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி மேனேஜர் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க போச்சம்மா சிலையை இடிச்சிருக்க கூடாது சார், அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாரு. யோ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்த டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியலன்னு சொல்றாங்க. சோ ஜெசின்ற அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல. அந்த பொண்ணு இறந்து போனதை பேரண்ட்ஸால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது போல. இவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கடவுளோட சிலை இருக்கு. அவங்களோட பேரு போச்சம்மா அப்படின்றது. அதுதான் சீரியஸோட டைட்டிலாவும் வச்சிருக்காங்க. இந்த ஓனருமே அந்த சிலையை தூக்குங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. மேனேஜர் இருக்கார்ல, சார் அந்த சிலையை மட்டும் இங்க இருந்து தூக்காதீங்க சார், தேவையில்லாத பிரச்சனை வரும், இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து கண்டிப்பா தூக்கணும்ன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. வேலை பார்க்கறதுக்காக வந்த ஆளுங்க உடைச்சிடுறாங்க. இதை எங்கேயாவது தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கதான் போச்சம்மா அப்படின்ற மாதிரி சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப சுரேஷ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, துரத்திட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல இவனை பிடிச்சிடுறாங்க. இப்ப இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரும்போது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அக்கா இருக்காங்கல்ல, இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த அக்காவோட பேரு இவா அப்படின்றது. இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவனால தான் என்னோட தங்கச்சி இறந்து போயிட்டா, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. மேடம் அடிக்காதீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் தடுக்கிறாரு. இவன் தான் பண்ணான்னு எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல மூத்த பொண்ணோட பேர் தான் இவா அப்படின்றது. அவங்களுக்கு டேவிட்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. இன்னைக்கு தான் அவங்களோட கல்யாண நாளா இருக்கும். காலையிலேயே வந்து அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுக்காக கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஈவினிங் பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்கோமா, நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பாக்கு அக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட தங்கச்சி தான் ஸ்டார்டிங்கே இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க பேரு ஜெசி அப்படின்றது. அவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ எட்டி எட்டி பாக்குற மாதிரி அவங்களுக்கு தோணுது. யாரோ எட்டி பாக்குறாங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக்லாம் ஆகுறாங்க. யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. இங்க ஒருத்தர் மேனேஜரா இருக்கார்ல, அவரோட பையன் சுரேஷ், அவர் வீட்டுல கிளீன் பண்ற வேலை எல்லாம் பண்ணுவாரு போல. அவர் அம்மாவோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட பேசுறதுக்காக ஜெசி வராங்க. ஜெசியை யாரோ பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி தோணுதுல, அதை பத்தி அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க போல. ஆனா அம்மா இவங்க சொல்றதை நம்பவே மாட்டாங்க. இந்த வீட்டுல யார்டி பாப்பா, தேவையில்லாம யோசிக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளுங்கம்மா, யாரோ பாக்குற மாதிரியே இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப டேவிட் ஸ்மோக் பண்றதுக்காக ஜன்னல் கிட்ட வரும்போது தான் அந்த ஜெசியும் சுரேஷும் பேசிக்கிறத கவனிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே சீரியஸா இதை பத்தியோ பேசிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி வேலைக்காரங்கிட்ட இதை பத்தியோ சீரியஸா பேசிட்டு இருக்கா, என்ன விஷயம் தெரியலன்ற மாதிரி ஒய்ஃப் இவா கிட்ட சொல்லிட்டாரு. இதை பாக்குற இவாவுமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் கிவன் ஏதாவது போயிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அழுவுற, இவன் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. தங்கச்சி அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, என்னடா என் தங்கச்சிய பழகி ஏமாத்தலான்னு பாக்குறியா, என் தங்கச்சி கிட்ட எல்லாம் உன் வேலையை காட்டாத, நீ இங்க சாதாரண வேலைக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க.
தங்கச்சி அதெல்லாம் இல்லக்கான்னு வேற ஏதோ சொல்றதுக்கு வராங்க. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, நீ அவனை லவ் பண்றதா மட்டும் சொல்லிடாத, டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அக்கா மேற்கொண்டு பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு அப்பா பிளான் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கேக் எல்லாம் வெட்டி ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்கு வேண்டிய எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு ஜெசி இருக்கா பாத்தீங்களா, பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. அப்படி சரக்கு அடிச்சவ திடீர்னு இங்க இருக்க மாடிக்கு போயிடுறா. மாடியில இருந்து எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், அதுக்கு காரணம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் என்ன சொல்ல வந்தாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க மத்தியில நான் எதுக்காக இருக்கணும், பேசாம தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணாத, இறங்கு இறங்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க குதிக்க போறேன்னு சொல்லும் போது ஸ்லிப் ஆகி பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல. உங்க தங்கச்சி மேல இருந்து குதிக்கும் போது இவன் கீழே தானே இருந்தான், அப்புறம் என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் இவன் நேரடியா தள்ளி விட்டான் நான் சொல்ல சார். இவனை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி கிட்ட ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்புனால என் தங்கச்சி அப்செட் ஆகி தான் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க என்ன தப்பு பண்ணான்றது தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி இவன் மேல குற்றச்சாட்டு வைப்பீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. நீ ஏன் கிளம்புடா அப்படின்ற மாதிரி சுரேஷ் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப தங்கச்சி இறந்து போனதுனால குடும்பத்தை சேர்ந்தவங்க செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. போச்சம்மாவோட சிலையை இடிச்சாங்கல்ல, அதனால தான் இப்படிலாம் நடக்குது போல அப்படின்ற மாதிரி மேனேஜரோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம இருடி, அவங்க காதுல கேட்டுற போது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்களோட பையன் தான் சுரேஷா இருப்பாரு. இந்த சுரேஷ்மே அவங்கள பார்க்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. என் தங்கச்சியை நீ பார்க்க கூடாதுன்ற மாதிரி இவா சொல்றாங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவருமே பக்கத்துல வந்து சோகமா பாக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சைக்கிள் போட்டி மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி போட்டி போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் போது இவருமே ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரே லவ் யூ சொன்னதுனால இவங்க சந்தோஷமா பாக்குறாங்க. சோ இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல ஒரு எஸ்டேட் இருக்கும். அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. சார் போச்சம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள், அவங்களோட சிலையை இடிச்சாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க திடீர்னு ஷாக் ஆகுறாங்க. இன்ஸ்பெக்டரும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சரி உங்க வாயில இருந்து ரத்தம் வருது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வாயில இருந்து ரத்தமா அப்படின்ற மாதிரி இவர் தொட்டு பாக்குறாரு. திடீர்னு எப்படி ரத்தம் வந்தது அப்படின்ற மாதிரி லைட்டா பயப்படவும் செய்யறாரு. இப்ப அக்கா இவா இருக்காங்கல்ல, தங்கச்சி எதனால குதிச்சிருப்பா, தங்கச்சிக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சிலை இருந்த பகுதி கிட்ட வந்துட்டு இருக்காரு. இந்த சிலையினால் தான் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏறக்குறைய தங்கச்சி குதிச்சாங்கல்ல, இதுக்கு பக்கத்துல தான் குதிச்சிருப்பாங்க, இந்த சிலையினால தான் நடந்திருக்குமான்னு யோசிக்கிறாரு. அந்த சிலை ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்கிற மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அந்த சீனை காட்டுறாங்க. வந்த இந்த ஜெசி இருக்கால, சுத்தி பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறா. புது இடம், நீ தனியா போக வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நீங்களும் கூட போங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்றாரு. மேனேஜர் இருக்கார்ல, டே நீ கூட போடா அப்படின்ற மாதிரி பையனை அனுப்பி வச்சிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாரு. என்ன அம்மான்லாம் கூப்பிடாத, என்ன பேர் சொல்லியே கூப்பிடுன்ற மாதிரி ஜெசி சொல்றாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஷூ எல்லாம் இவங்களுக்கு போட்டு விடுறாரு. இங்க அட்டைப்பூச்சி நிறைய இருக்குமா, இதை போட்டுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஜெசிக்கு சுரேஷை பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. ஆக்சுவலா இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் கடவுளை தான் வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இந்த சிலையை ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. என்னையா பேசிட்டு இருக்கீங்க, இந்த சிலையெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாயா, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்றாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் இது கடவுள், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் கல்லு தான், இதை கண்டிப்பா தூக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. விடாப்பிடியா தூக்கிட்டாரு போல. இப்ப பிரசன்ட்ல இவா இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட சுரேஷ் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நாள் நைட்டு தங்கச்சி கொஞ்சம் அப்செட்டா இருந்தா, அதாவது சுரேஷ் என் தங்கச்சி கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், அதனால தான் தங்கச்சி அப்செட்டா இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்குமே அவன் எல்லை மீறி நடந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. உண்மையா என்னன்னு தெரியல, இவங்க சொல்றதை நமக்கு விஷுவலா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்க பொண்ணுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. சார் ஒயின் மட்டும் குடிப்பா, மத்தபடி பெருசா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவங்களோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மோசமான ட்ரக் எடுக்கிறாங்க, கொக்கைன் எடுக்கிறாங்கன்னு வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது கொக்கைனா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஓனர் இருக்கார்ல, அவர் தான் கொக்கைன்லாம் அப்பப்ப எடுப்பாரு. அவரோட ரூம்ல வச்சுதான் எடுப்பாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க கொக்கைன் எடுக்கிறது பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உங்க கொக்கைனை யூஸ் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் கொக்கைனை நான் லாக் பண்ணி தான் வைப்பேன்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு கவனிக்கிறாங்க. இவங்க சுரேஷோட தங்கச்சியா இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கதவு திறந்திருக்கா பூட்டிருக்கான்றதை பார்க்கலான்ற மாதிரி இவருமே கதவு கிட்ட வராரு.
பார்த்தா பூட்டி வச்ச கதவு இப்ப திறந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல சாந்தின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட தான் ஒரு பொருளை வைக்க சொல்லி இவர் சாவியை தந்திருப்பாரு. அந்த சாந்தி வைக்கும் போது உள்ள இருக்க நகையை பார்த்திருக்காங்க, அந்த நகையை எடுத்திருக்காங்க. இப்ப நகை இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அந்த சாந்தி தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவ இன்னைக்கு வேலைக்கு வரல, அந்த சாந்தியை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாந்தி இருக்காங்கல்ல, மேனேஜர் ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மேனேஜரோட ஒய்ஃப் சொல்லி தான் அந்த நகையை தூக்கவே செஞ்சிருக்காங்க போல. அக்கா நீங்க சொன்ன மாதிரியே நகையை எடுத்து தந்துட்டேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு பிரச்சனை வராது, நீ உன்னோட சொந்த ஊருக்கே கிளம்பிரு அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இப்படி அனுப்பி வச்சிட்டு இருக்கும் போது இவங்க பொண்ணு பாத்துறா. அப்ப நம்மளோட அம்மா தான் இந்த பொண்ணை வச்சு நகையை தூக்கி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி இவாவை காட்டுறாங்க. இவா போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. உங்க தங்கச்சி கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்தது உண்மைதான். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்றாரு. கண்டிப்பா சுரேஷோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேனேஜரோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த ஒய்ஃப் தான் சாந்தியை சேர்த்தாங்க போல. சாந்தியை சேர்த்தல, அவ நகையை தூக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவளை கூட்டுவான்னு சொல்றாங்க. அவ ஊருக்கு கிளம்பி போயிட்டாமா, அவ அப்படி பண்ணிருப்பாளான்னு தெரியல, அப்படியே பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நகையை கொண்டு வந்து தராரு. சாந்தி தான் தெரியாதனமா நகையை தூக்கிட்டா, அவ அப்பதான் என்கிட்ட நகையை தந்தாரு, மன்னிச்சிருங்கயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹஸ்பண்ட் நகையை ஒப்படைச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சுரேஷை கூப்பிட்டு பேசுறாரு. நீ தான் அவகிட்ட எல்லை மீறி நடந்தியான்னு கேக்குறாரு. சார் சத்தியமா நாளா எல்லை மீறி நடக்கல, ஆனா யார் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக்கிங்கா கேக்குறாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த அக்காவும் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேனேஜர் வீட்ல நடக்கிறத நமக்கு காட்டாங்க. நான் பிளான் போட்டு அந்த நகையை தூக்குனேன், எதுக்காக அந்த நகையை அவங்க கிட்டயே தந்தீங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுறாங்க. ஏண்டி திருடுறதுலாம் ஒரு வேலையா, இப்படி திருடுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல நிறைய காசு வச்சிருந்தீங்க, அது எல்லாத்தையும் பிசினஸ் பண்றேன்னு அழிச்சிங்க. இப்ப நானாவது ஏதாவது பண்ணி காசு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கும் விட மாட்டீங்க, நீங்க சரியான வேஸ்ட்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட திட்டுறாங்க. ஹஸ்பண்டுமே ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பாவை அப்படி சொல்லாதீங்கன்ற மாதிரி பொண்ணு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சுரேஷ் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சான்ல, என்ன சொல்றான்றதை இப்பதான் நமக்கு தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை யாரோ பாக்குற மாதிரியே இருந்தது இல்ல, அது யாருன்றத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்னன்னா அந்த பொண்ணை எட்டி எட்டி பாக்குறது வேற யாரும் கிடையாது, இவங்களோட மாமாவான அந்த டேவிட் தான் பார்த்திருப்பாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சுரேஷ் ஆச்சரியமாலாம் கேட்டிருப்பாரு. ஆமா, எதர்ச்சியா திரும்பி பார்க்கும் போது அவர் எட்டி பார்த்ததை கவனிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவாவோட ஹஸ்பண்ட் டேவிட் தான் எட்டி எட்டி பாக்குறதா இந்த சுரேஷ் சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க இவா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ தப்பிக்கிறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மேல பழிய போடுற, என் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெசி டைரிலாம் எழுதுவால, அந்த டைரியை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே உண்மை புரியும்னு சொல்றான். இப்போ இந்த அக்கா இவா இருக்காங்கல்ல, தங்கச்சியோட டைரியை தேடலான்ற மாதிரி தேடுறதுக்காக வராங்க. இவங்க தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க ஹஸ்பண்ட் டேவிட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன உன் தங்கச்சி டைரியை தேடிட்டு இருக்கியா, அந்த டைரியை நான் எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாங்க. உன் தங்கச்சி மேல சபல பார்வை பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா உன் தங்கச்சியை நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. பொய் சொல்லாத, நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல, என்ன மாட்டி விடணும்னு நினைச்ச, உன்னை சாவடிக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. அப்போ உண்மையிலேயே நீ எதுவுமே பண்ணலையான்னு கேக்குறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, யார்கிட்டனாலும் வந்து சொல்றேன்னு சொல்றாரு. ஓனரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வீட்டுல எதையோ பார்த்து பயந்துடுறாங்க போல, அதை நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஹஸ்பண்டும் எதனால அப்செட்டா இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, அந்த கடவுள் சிலையை நம்ம இடிச்சிருக்க கூடாது, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிட்டா என்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட பயந்த மாதிரி பேசுறாங்க. எதை பார்த்து பயந்தாங்கன்றது தெரியல. இப்ப மேனேஜரும் குறி சொல்ற லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, அந்த சிலையை முதல்ல கண்டெடுத்தது இந்த மேனேஜரா தான் இருப்பாரு. இந்த சிலையை ஒரு பகுதியில வைக்கலான்ற மாதிரி அந்த பகுதிக்கு கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அந்த சிலையை இவங்க இடிச்சிட்டாங்கல்ல, அதுல அந்த கடவுள் ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க. அதனால தான் இந்த குடும்பத்தை பழிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்பத்துல இருந்தோ அவங்க பழிவாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஓனர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டை விழுது, கொஞ்சனா இவர் மேல விழுந்திருக்கும், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இவர் தப்பிச்சிடுறாரு. அதே மாதிரி ஓனரோட ஒய்ஃப் தெளிவா தான் இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாளாவே ஓனரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஒய்ஃபுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே யோசிக்கிறாரு. அவங்களோட நிம்மதியை கடவுள் கெடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, சீக்கிரமே அவங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணுவாங்கன்னு இந்த லேடி சொல்றாங்க. இப்ப டேவிட் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சார், அந்த சுரேஷ் தான் ஏதோ பண்ணிருக்கான், நான் எதுவுமே பண்ணல சார். அந்த சுரேஷ் என் பக்கம் திருப்பி விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்றான், அவன் தான் எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சுரேஷ் நமக்கு காட்டுறாங்க. அவரோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது திருட்டு நகை இருக்கிறத கவனிக்கிறாரு. இது அம்மாவோட வேலைன்றது தெரிஞ்சிருது. ஏமா இந்த திருட்டு வேலையை நிறுத்த மாற்ற, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிக்காதன்னு சொல்லிட்டாரு. இந்த சைடு போலீஸ் இருக்கார்ல, சுரேஷ் இத பண்ணனா இல்லையான்றதை நான் விசாரிக்கிறேன், ஆனா இன்னமும் உன் மேல எனக்கு டவுட் இருக்கதான் செய்யுது, நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சது, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேவிடுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த போச்சம்மாக்கு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க போல, அந்த திருவிழாக்கு நீங்க வந்தீங்கன்னா கூட ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, நீங்க எதுக்காக வந்தீங்க, நீங்க அந்த கடவுளோட சிலையை தூக்கி போட்டீங்கல்ல, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது போங்கன்ற மாதிரி அதட்டுறாங்க. வேற வழி இல்லாம இவங்களுமே கிளம்புறாங்க. நான் இங்க கும்பிட தானே வந்தேன், என்ன அலோவ் பண்ணல, நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. நைட்டு நேரம் தூங்கிட்டு இருக்க இவா இருக்காங்கல்ல, சட்டுன்னு கண்முழிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மேலே உங்களுக்கு பயங்கர கோவம் இருக்கதான் செய்யுது. இப்ப சட்டுன்னு ஒரு தலகாணி எடுத்து ஹஸ்பண்ட் அமுக்குன்னு அமுக்குறாங்க. அவர் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். அப்படி சாவடிக்கணும்னு கோவம் இருக்கு. ஆனா காலையில எந்திரிச்சவங்க இருக்காங்கல்ல, நான் ஜாகிங் போறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓனரோட ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுனே தெரியல, கொஞ்சம் பயந்து போன மாதிரியே தான் இருக்காங்க. அப்ப இந்த மேனேஜரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் தரதுக்காக வராங்க. டீயை குடிச்ச இந்த லேடி பயங்கர கடுப்பாயிடுறாங்க. டீல சுகர் எல்லாம் போட மாட்டியா, சுகர் இவ்வளவு கம்மியா தான் போடுவியா அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இதுல இந்த மேனேஜர் ஒய்ஃபும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அந்த ஓனர் அம்மாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு வேற ஒரு இடத்துல வேலையை பாருங்க, நான் அந்த இடத்துக்கு வேணா வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களுமே விரக்தியா பேசுறாங்க. ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது இவாக்கு ஏதோ நடக்குது போல, என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப இந்த ஓனருக்கு போன் கால் வருது. போன்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது போல. இவருமே கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த ஸ்பாட்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அது என்னன்னா, இவா ஒரு உச்சில இருந்து கீழே விழுந்திருக்காங்க போல. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய காயம் இல்ல, ஓரளவுக்கு காயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்ஸ்பெக்டருமே இவர் தான் பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணாருன்ற மாதிரி ஒருத்தரை காட்டுறாரு. அவரோட பேரு ரெட்டி அப்படின்றது. அந்த ரெட்டியை பாக்குற இந்த அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் கால் பண்ண இவன் தான் தள்ளி விட்டுருக்கவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராரு. ஏன் சார் இவர் அடிக்கிறதுக்காக போறீங்க, இவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த இடத்துல இந்த அப்பா இருக்கார்ல, ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்தது பாத்தீங்களா, அந்த சமயம் ரெட்டி கெஸ்ட் மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் இந்த அப்பா கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, 2 மடங்கு அதிகமா காசு தரேன், இந்த இடத்தை எனக்கு தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இடத்தை விக்கிற ஐடியாலாம் இல்ல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. நான் கொஞ்சம் வைன் எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணை ரெட்டி குறுகுறுன்னு பாக்குறாரு. உங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி வித்தியாசமா பேசிட்டு கிளம்புறாரு. சோ அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் அப்பா அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க எதுலயாவது சம்பந்தப்பட்டீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான்லாம் சம்பந்தப்படல அப்படின்ற மாதிரி ரெட்டி சொல்றாரு. இந்த ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை ரொம்ப நம்புறவரா இருப்பாரு. இந்த பகுதியில இருக்க வீட்டை நீங்க வாங்குனீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 2 மடங்கு அதிகமா காசு தரதுக்கு கூட தயாரா இருந்திருப்பாரு. நீங்க இதை முடிச்சுட்டாங்க, உங்களுக்கு கூட கமிஷன் தரேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டயுமே இதை பத்தி எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு அடிப்பட்ட தகவல் அம்மாக்கு தெரிய வருது. அம்மா என்ன பண்றாங்கன்னா, மேனேஜர் ஒய்ஃப் கூட இந்த இடத்துக்கு வராங்க. நம்ம பொண்ணு ஓகே தானே, பொண்ணுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லலன்னு கேக்குறாங்க. உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சிலையை தூக்கி போட்டது தானே இதுக்கு காரணம், அந்த சிலையை திரும்பி கொண்டு வாங்க, அதே இடத்துல வச்சிரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மேனேஜரை பார்த்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மேனேஜர் பொண்ணு கேக்குறால, நம்ம அந்த சிலையை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஒரு நபர்கிட்ட தந்து தூக்கி போட சொல்லியிருப்பாங்க போல. அவருமே எந்த பகுதியில தூக்கி போட்டன்றதை காட்டுறேன், அது பெரிய பகுதிமா, தேடுறதுலாம் கஷ்டம், நீ தேடிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட இடத்தை காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப டாக்டர்ஸும் இவாவை பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாருமே உள்ள வந்து எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி இவா கிட்ட கேக்குறாங்க. இவாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஜாகிங் ஓடி வந்தவங்க மூச்சு வாங்குறதுனால ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த போச்சம்மாவோட உருவம் தெரியுது. இவங்க பயத்துல கவுந்து விழுந்துருவாங்க. அப்ப போச்சம்மாவை பாத்தியா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நான் போச்சம்மாவை பார்க்கல, போச்சம்மா மாதிரி வேஷம் போட்ட யாரையோ பார்த்தேன், அது யாருன்றது கூட எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸும் யாருன்னு கேக்குறாங்க. வேற யாரு, என் புருஷன் டேவிட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா வேற ஒரு நாள் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாஸ்க போட்டு இவங்களை பயம்புத்தி இருப்பாரு. இந்த மாஸ்க் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
தோட்டத்துல எனக்கு எதர்ச்சியா கிடைச்சது, இதை வச்சு உன்னை பயமுறுத்துறதுக்காக தான் போட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை வச்சு இதுக்கப்புறம் பயமுறுத்தாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு திரும்பி பயன்படுத்தி என்ன தள்ளி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா டேவிட் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஜெஸியை அடிக்கடி தப்பான பார்வை பார்த்திருக்கான், இது எனக்கு தெரிஞ்சிருச்சுல, என்ன ஏதாவது பண்ணணுன்றதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஜெஸியை வேற தப்பான பார்வை பார்த்தானா, அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்பதான் இந்த டேவிட் கண்முழிக்கிறாரு. வீட்டுல பார்த்தா யாரையும் காணோம். என் ஒய்ஃப் எங்கன்னு கேக்குறாரு. ஜாகிங் போகும்போது யாரையோ பார்த்து பயந்து விழுந்திருக்காங்க, போச்சம்மாவோட வேஷம் போட்டு யாரையோ பார்த்து பயந்து விழுந்து சொல்றாங்க. இது போச்சமா வேஷம் போட்டவங்களை பார்த்து பயந்து விழுந்தாங்களான்ற மாதிரி இவர் ஜீப் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. பார்த்தா இவரோட ஜீப்ல அந்த மாஸ்க் இருக்கு. இந்த மாஸ்க் எப்படி இங்க வந்ததுன்னு யோசிக்கிறாரு. அதாவது ஒய்ஃப் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, கண்டிப்பா இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னவரு இந்த மாஸ்க ஒரு பெட்டியில போட்டு வைக்க சொல்லியிருப்பாரு. யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா சுரேஷ் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ சுரேஷ்க்கு தான் அந்த மாஸ்க் எங்க இருந்தது அப்படின்றது தெரியும். சுரேஷ் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப சுரேஷ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. நீ தானே அங்க இருந்து மாஸ்கை எடுத்தன்னு கேக்குறாரு. நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ எடுக்காம வேற யாரா எடுத்திருப்பா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, என் ஒய்ஃபை நீ தானே தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவன் இல்லன்னு சொல்றான். ஆனா இவர் கோவப்பட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்படி அடிச்சவர் என்ன பண்றாருன்னா இவனை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாரு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் விஷயத்தை புரிய வைக்கலாம், நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை புரிய வைக்கலாம் கிளம்புறாரு. இதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொண்ணை கூட்டு போலான்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே பொண்ணை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட கார் வந்துட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல டிராபிக் ஜாமா இருக்கு. இந்த ஓனரும் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மேனேஜரும் கூட்டத்துக்கிட்ட வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா டேவிடோட ஜீப் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. டேவிட் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஒரு லாரி இடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா டேவிட் தான் தங்கச்சி கிட்ட எல்லாம் மீறி நடந்திருப்பான், இது இவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே யோசிக்கிறாங்க. டேவிட் இறந்து போனதுக்கு ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபாதர் பிரேயர் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அந்த ஃபாதருமே ஜன்னல் வழியா அந்த போச்சம்மாவோட சிலை இருந்தது பாத்தீங்களா, அந்த இடத்தை பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துனாலதான் ஆபத்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அடுத்தவங்க நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையை கெடுக்காம இருந்திருக்கணும்ன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. ஒய்ஃபை இந்த இடத்தை வித்துட்டு போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே விக்கிறதுக்காக ஆளை தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ரெட்டி இந்த இடத்துக்கு வராரு. என்கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு மட்டும் தரமாட்டேன்ற மாதிரி இந்த ஓனர் சொல்றாரு. என்கிட்ட தரலன்னா யாருக்குமே நீங்க தர முடியாது, ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யாருமே இந்த வீடை வாங்க மாட்டாங்கன்னு ரெட்டி சொல்றாரு. நீ சொல்றது சரிதான், அதனால்தான் இந்த மேனேஜருக்கு சும்மாவே இந்த வீட்டை தரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா மேனேஜர் இந்த இடத்தை பொறுப்பா பாத்துக்கிறாரு, அவரே இந்த இடத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கீ எல்லாம் தந்துடுறாரு. மேனேஜர் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே மாட்டாரு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நன்றிலாம் சொல்றாரு. இப்ப இவங்களுமே நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போகும்போது மேனேஜரோட ரியாக்ஷன் அப்படியே மாறுது. பக்கத்துல இருக்க ஒய்ஃபை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. ஒய்ஃபும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஒரு டைம் இது மேனேஜரோட இடமா தான் இருந்திருக்கும். பிசினஸ்ல நிறைய இழந்து அந்த வீட்டையும் இழந்திருப்பாரு. இப்ப தெரிஞ்ச ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக வரும்போது பெரியவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா, எனக்கு ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சது, அது மூலியமா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல புதையல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது, ஆனா அதுக்குள்ள நீ வீட்டையே இழந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பக்கத்துல ஒரு புதையல் இருந்ததா, அந்த புதையலை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவருமே ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வரும்போது பசங்க ஆடுபுலி ஆட்டம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவருமே ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, ஏற்கனவே வீடு போயிருச்சுன்னு நினைச்சோம், இப்ப புதையலும் போயிருச்சா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, அப்பா அண்ணனோட எல்லா காயையும் நான் வெட்டிட்டேன், ஒரு காயை வச்சே என்ன ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு காயை வச்சு கூட ஜெயிக்கலாம், சாமர்த்தியமா விளையாண்டா ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். பையன் சொல்றதை கேட்கிற இவர் இருக்கார்ல, இதுக்கப்புறமும் நம்மளால அந்த இடத்தை சொந்தமாக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து மட்டும் இதை பண்ண முடியாது, பையனை சேர்த்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையன் கிட்ட பிளான பத்தி சொல்லிட்டாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருப்பா, பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே பேசிக்கிறாங்க. அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் சிலையை இடிக்கணும்னே நினைச்சிருக்க மாட்டாரு. இவங்க தான் மனசுக்குள்ள ஃபீட் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா, மசாஜ் பண்ற நபர் இருக்கார்ல, என்னதான் இருந்தாலும் நீங்க கிறிஸ்டின், உங்க வீட்ல அந்த சிலை இருக்கிறது நல்லாவா சார் இருக்கு, யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி ஏத்தி விடுறாரு. இந்த மேனேஜர் சொல்லி தான் ஏத்தி விடுறாரு. இதனால தான் அவர் சிலையை இடிக்கணும்னே முடிவு பண்ணிருப்பாரு. இந்த சுரேஷ் ஜெஸியை லவ் பண்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அப்பா சொல்லி நடிக்க தான்
செஞ்சிருப்பான். அதே மாதிரி நீ உன்னோட வேலையை காட்டு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இந்த மேனேஜர் சொல்லிட்டாரு. இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா ஒரு கபோர்ட்ல பாம்பை வேணும்ட்டே வச்சிடுறாங்க. அந்த ஓனரோட ஒய்ஃப் கதவை திறக்கும் போது பாம்பை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. அவங்கள பயம்புத்துறதுக்காக இந்த ஒய்ஃப் நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுல பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காஃபி தராங்கல்ல, அந்த காஃபில ஒரு விதமான மருந்தை கலந்து தந்துருவாங்க. அதனால எப்பவுமே அவங்க கொஞ்சம் பதட்டமாவே தான் இருப்பாங்க. இதனால தான் இந்த வீட்டை விட்டு போயிடலாம், இந்த வீட்டை விட்டு போயிடலாம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை விசாரணை பண்ணார்ல, அவர்கிட்ட இவங்க பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 50% ஷேர் தரோன்னு கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜெசி கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்ததா அவர் சொன்னார்ல, அந்த மாதிரி ரிப்போர்ட்ல வந்திருக்காது. இவரே தான் பொய்யா சொல்லியிருப்பாரு. டேவிட் ஜெசியை திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை எப்படியாவது நம்ம மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. டேவிட் திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வேணுட்டே சுரேஷ் என்ன பண்றாருன்னா பாத்திரத்தை கீழே போட்டு சத்தத்தை எழுப்புறாரு. அந்த சத்தம் கேட்டோன்னா ஜெசி எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சவங்க இவர் எட்டி பார்க்கறத கவனிச்சிடுறாங்க. அப்ப மாமா தான் நம்மள தப்பா பாக்குறாரா அப்படின்றத கவனிச்சிருப்பாங்க. ஜெசி இறந்து போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. கொல்லவே செஞ்சிட்டியான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நமக்கு சில விஷயங்கள் வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி மேனேஜர் சொல்லியிருப்பாரு. சரி எப்படி பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இந்த மேனேஜரும் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டேவிட் தப்பான பார்வை பார்க்கறத வீட்ல யாருமே நம்ப மாட்டாங்கல்ல, இத பத்திலாம் சுரேஷ் கிட்ட இந்த ஜெசி புலம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலா என் பேரண்ட்ஸும் நான் சொல்றத பெருசா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காத போது நான் என்ன பண்ணுவேன்னா மாடியில இருந்து குதிச்சிருவன்ற மாதிரி அவங்கள மிரட்டுவேன். அப்படி மிரட்டி நான் சொன்னேன்னா புரிஞ்சுப்பாங்க, கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஹைட்னாலே பயம்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. உன் அப்பா கிட்ட ட்ரக் இருக்கும்ல, அந்த ட்ரக்கை நம்ம எடுக்கலாம், தைரியம் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த பொண்ணை ட்ரக் எல்லாம் எடுக்க வச்சிடுறாரு. நீ மாடியில போய் இந்த மாதிரி பேசுன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அப்பா சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அப்பா இந்த பொண்ணை சாவடிக்கலான்னு போகும்போது இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. டே நம்ம கிட்ட கிடைக்க போற காசுக்கு இந்த மாதிரி எத்தனை பொண்ணுனாலும் உன்னை தேடி வருவாங்க, அதனால அமைதியா இருன்ற மாதிரி அப்பா இருக்கார்ல மாடி கிட்ட வந்துடுறாரு. அந்த பொண்ணு பேசும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஸ்லிப் ஆனாங்கல்ல, அவங்களா ஸ்லிப் ஆயிருக்க மாட்டாங்க, இவர் தான் கீழ இருந்து தள்ளி விட்டுருப்பாரு. அதே மாதிரி டேவிட பொறுத்த வரைக்கும் சுரேஷை லாக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பினாரு பாத்தீங்களா. ஆனா சுரேஷ் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பிளேடு மூலியமா அந்த கட்டை கழட்டி இருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க அப்பாக்கு உடனே கால் பண்றாரு. அப்பா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான், அவனால பிரச்சனை வரும், எதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடிக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த ஜீப்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவன் கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் லாரி டிரைவர் தான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாரு. அந்த ஓனர் வீட்டை விற்கலாம் ட்ரை பண்ணும்போது இவர் ரொம்ப நல்லவர் மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு. அதனால அந்த ஓனர் இவருக்கே வீட்டை தந்துட்டா என்னன்ற மாதிரி தான் தந்துட்டு போயிருப்பாரு. இப்ப வேலை பார்க்குற எல்லாரையும் இவங்க அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நாள் நீங்க வேலை பார்க்கறதுக்கு வர வேணான்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. ஏன்னா இந்த டைம்ல புதையில தோண்டி எடுத்துடலான்ற மாதிரி இவங்க பிளான போட்டு வச்சிருப்பாங்க. தங்கச்சிக்கு இது எதுவுமே தெரியாது. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த கடவுள் சிலை எங்க இருக்குன்ற மாதிரி தேடிட்டு இருக்கா. அப்படி தேடி டயர்டானவ முகத்தெல்லாம் கழுவிட்டு போலான்னு நினைக்கிறா. அங்க இருக்க குளத்துல முகத்தை கழுவுறதுக்காக வரா. பார்த்தா அந்த இடத்துல தான் கடவுளோட சிலை இருக்கு. கடவுளோட சிலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்கா. இப்ப இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, ஒரு பகுதியை தோண்டி அந்த புதையில எடுக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க டீல்லாம் பேசிப்பாங்க 50-50. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, எனக்கு அதிகம் வேணும்னு கேக்குறாரு. எவ்வளவு சார், என்ன ஒரு 70 எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல உங்களுக்கு இந்த வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதனால புதையல் மொத்தத்தையும் எனக்கு தந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பா பையனால பெருசா எதுவும் பண்ண முடியல, தோண்டலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இந்த போலீஸ் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இந்த போலீஸுமே கண்ணை வச்சு ஷூட் பண்ணலான்ற மாதிரி கண்ணை எடுக்கிறாரு. இப்ப மாத்தி மாத்தி இவங்க 4 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் இவங்க 3 பேரையும் ஷூட் பண்றாரு. இவங்க போலீஸ் அடிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல 4 பேருமே காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்பதான் இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து இவங்க 4 பேரும் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கா. அதே சமயம் கார்ல அந்த ஃபேமிலி போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போட்டோவை விட்டுட்டு போயிட்டாங்க போல. அந்த போட்டோவை எடுக்கலான்ற மாதிரி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி இறந்து போனாங்கன்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு புதையலுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க, அப்ப பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த ஃபேமிலிக்கு புரிய ஆரம்பிச்சிருது. சோ கடவுள் வந்து உண்மையான குற்றவாளியை பழி வாங்கியிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சிலையை இடிக்க வச்சதுல இருந்து எல்லாத்தையும் அந்த மேனேஜர் ஃபேமிலி தானே பண்ணாங்க, அதனால மேனேஜர் ஃபேமிலியை கடவுள் பழி வாங்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கடவுள் சிலையும் வைக்கிறாங்க, இவங்க கடவுள் சிலையும் வச்சிடுறாங்க. இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த மேனேஜர் ஃபேமிலி தான் காரணம், இதுக்கப்புறம் இந்த வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி மேனேஜர் பொண்ணை நம்ம பொண்ணு மாதிரி வளர்க்கலாம், நம்மளோட சின்ன பொண்ணு இறந்து போயிட்டால இவ்வளவு சின்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முடிவு பண்றாங்க.
அதே மாதிரி ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் 2 கடவுளும் இந்த இடத்துல இருக்கட்டும், கடவுளுங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா கடவுளுங்களை ஃபாலோ பண்றாங்கல்ல அவங்களுக்குள்ள தான் நிறைய பிரச்சனை, உன் மதம் பெருசு என் மதம் பெருசுன்னு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம எல்லாம் பாவம் பண்ணா யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறோம், ஆனா கடவுள்னு ஒருத்தர் அந்த பாவத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காருன்னு காமிச்சு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.